வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா எண்ணியல் நம்பர் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்பர் சிஸ்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக நம்பர்ஸ்னால் என்ன, நம்பர்ஸில் என்னென்ன விதமான டைப்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரு கிளான்ஸ் அந்த நம்பர்ஸை பற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து சம்ஸ்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து நம்பர்ஸ்னால் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் நம்பர்ஸ்லேயே எவ்வளோ விதமாக பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்பர்ஸை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள், சரிங்களா, மற்றும் கற்பனை எண்கள். சரிங்களா? சரி, ரியல் நம்பர்ஸ், ஓகேவா, இயல் எண்கள் மற்றும் கற்பனை எண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுற எல்லா நம்பர்ஸும் வரும். 1 2 3 4 5 இருக்கலாம். மைனஸில் வரக்கூடிய நம்பர்ஸ், பின்னங்கள், தசம எண்கள், சரிங்களா, எல்லாமே எதுக்குள்ளே வரும்? இந்த ரியல் நம்பர்ஸ்குள்ளே வரும். அப்போ என்ன சார் இந்த இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னா, மேக்ஸில் ஒரு சில நம்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் வந்து மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாது. சரிங்களா? என்னென்னா, உதாரணத்துக்கு இப்போ ரூட்டுக்குள்ளே ஒரு மைனஸ் நம்பர் வருதுன்னு வச்சுங்களேன். ரூட்டுக்குள்ளே ஒரு மைனஸ் நம்பர் வருது. இது வந்து மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவன் கிடையாது. ஏன் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவன் கிடையாதுன்னா, ரூட்டுங்கிறதே ஒரு 2ஆம் படி மூலம். ஸோ அப்போது நீங்கள் வந்து மைனஸை 2 முறை பெருக்கும் போதே என்ன ஆகிடும் உங்களுக்கு? -3 × -3. ஆக்சுவலாக அந்த ஸ்கொயர் நம்பர் என்ன கிடைக்கும்? +9 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ப்ளஸ் நம்பரை தான் நீங்கள் வந்து ரூட் எடுத்தால் மைனஸாகவும் கிடைக்கும், ப்ளஸ்ஸாகவும் கிடைக்கும். ஸோ மைனஸை நீங்கள் ரூட்டே எடுக்க முடியாது. ஸோ அப்போ இது மேத்தமெட்டிக்கலாக என்ன ஆகலை, உங்களுக்கு செட் ஆகலை. ஸோ மேத்தமெட்டிக்காக அதை ப்ரூவ் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம ரியல் நம்பர்ஸ், சரி, இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஜென்ரலாக இதை எப்படி டினோட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, -i எப்படி பண்ணுவாங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -i. சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது அதில். சரிங்களா? இது நம்ம வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, இது நமக்கு தேவைப்படாது, அதனால் இதை விட்டுருங்க. சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க. இமேஜினரி நம்பர்னால் என்ன? இந்த -i. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பக்கம் வாங்க, ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக படிச்சுட்ருக்கோம், படிக்க போகிறோம், அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ் வந்து நம்ம ரேஷ்னல், இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லி பிரிக்கும். ஓகேவா? தமிழில் சொல்லணும்னா விகிதமுறு எண்கள், இது விகித முறா எண்கள். விகிதமுறு எண்கள், விகிதமுறு எண்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விகித முறா எண்கள். ஓகேவா? ஸோ இதை எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, நல்லா புரிஞ்சுங்க. எந்த நம்பராக இருக்கட்டும், சரிங்களா, உங்களோட புள்ளி வச்ச நம்பராக இருக்கட்டும், இல்லை பின்னங்களாக இருக்கட்டும், சரிங்களா, இல்லை நார்மல் முழு எண்களாக இருக்கட்டும், எல்லா எண்களையும் எந்த மாதிரி வடிவில் எழுத முடியும்னா, இதாக இருக்குது P/Q. உங்களுக்கு தெரிலனா இங்கே எழுதி போகிறேன் பாருங்கள். P/Q வடிவில். எப்படி? P/Q அப்படின்னா இப்போ பாருங்கள், 1/2 0.5 எப்படி எழுதலாம்? 1/2 எழுதலாம். சரிங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா 0.3333 ... இது எப்படி எழுதலாம்? 1/3 எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எண்கள்லாம் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேஷ்னல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள் கீழே வந்துடும். அதாவது P/Q வடிவில் எழுத முடியக்கூடிய எண்கள் எல்லாமே என்ன? விகிதமுறு எண்கள். சரியா? அப்போது இது அப்படியே ஆப்போசிட். புரியுதா? P/Q வடிவில் எழுத முடியாத எண்கள் எல்லாமே எப்படி? விகிதமுறா எண்கள். சார் எதெல்லாம் P/Q வடிவில் எழுத முடியாது சார்? எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு பையவே P/Q வடிவில் எழுத முடியாது. பையனா என்ன? நீங்கள் 3.14 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. பையனா 3.14 படிச்சிருப்பீங்க. ஆனால் பையனுடைய மதிப்பு 3.14 கிடையாது. பையனுடைய மதிப்பு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். சரிங்களா? போயிட்டே இருக்கும். புரியுதா? பையனுக்கு முடிவே கிடையாது. சார் இல்லை சார் 3.14 விடுங்க சார், நான் 22/7 எழுதுவேன் சார். ஆக்சுவலாக அந்த 22/7 பை கிடையாது. சரியா? அப்போ இந்த 3.14 தான் நம்ம 22/7 எழுதுகிறோம். அப்போ பையனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி போயினே இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே என்னதான்? விகித முறா எண்கள். இன்னும் அதில் நிறைய இருக்குது, நம்ம அதுக்கு தேவையில்லை, நம்ம இந்த சைடு வந்துடும். இப்போ P/Q வடிவில் எழுதுனா அது என்ன? விகிதமுறு எண்கள். சரியா? அடுத்து பாருங்கள், இந்த விகிதமுறு எண்களை நம்ம எப்படி பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதமாக பிரிக்கிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர். சரிங்களா? இன்டீஜர் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இந்த ரேஷ்னல் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்ன? இன்டீஜர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு வரக்கூடியது இன்டீஜர்ஸ், ரெண்டாவது ஃப்ராக்ஷன், அண்ட் தென் டெசிமல். தசம எண்கள். சரிங்களா? இது வந்து முழுக்கள்.
முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, முழுக்கள் இன்டிஜர்ஸ்னா. ஃப்ராக்ஷன்ஸ்னா பின்ன எண்கள். அதே மாதிரி தேர்ட் ஒன்று டெசிமல்ஸ், தசம எண்கள். இதுதான் ரேஷனல் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே கிளியராக புரியலன்னா நான் இதில் கூட சொல்கிறேன். ஓகேவா? விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸை மூணாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன? இன்டீஜர்ஸ். ரெண்டாவது ஃப்ராக்ஷன். மூணாவது டெசிமல். தமிழில் இதுக்கு பேர் முழுக்கள், பின்னங்கள், and then தசம எண்கள். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய எண்கள் எல்லாமே இதுதான். நீங்கள் இப்போ மேக்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அதில் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது இந்த எண்களை தான். சரிங்களா? எல்லாமே இதிலே வந்துடும். இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ்குள்ளேயே வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜர்ஸ்னால் என்னென்னு பார்த்துலாமா? ஸோ இன்டீஜர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிவ்லேருந்து -2 -1 0 +1 2 டாட் 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 இன்ஃபினிட்டி வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே 0 1 2 3 4 5 6 7 8 இன்ஃபினிட்டி வரைக்கும். அதே மாதிரி -1 -2 -இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க எல்லா ஹோல் நம்பர்ஸும் எதுக்குள்ளே வந்துடும்? இந்த இன்டீஜர்ஸ்குள்ளே வந்துடும். சரிங்களா? அப்போது இந்த இன்டீஜர்ஸ்குள்ளே 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ். என்னென்னா இதை பிரித்து சொல்ல போகிறாங்க. இப்போது பாசிட்டிவில் வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். தமிழில் 7 எண்கள் 1 2 3 டாட் 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 இன்ஃபினிட்டி. பாசிட்டிவில் வரக்கூடிய எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸ்னால் பாசிட்டிவ் அண்ட் 0 இருக்கும். சரிங்களா? அப்போது 0, 1, 2, டாட் 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 இன்ஃபினிட்டி. இது ஹோல் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இன்டீஜர்ஸ்னால் மொத்த நம்பரும் வந்துடும். -இன்ஃபினிட்டிலேருந்து +இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க எல்லா நம்பரும் இன்டீஜர்ஸ். அதில் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், 1லேருந்து +இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் நீங்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் கூட 0 கூட்டினீங்கன்னா அதுதான் ஹோல் நம்பர்ஸ். சரியா? ஸோ இதுதான் நம்பர்ஸில் இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்கிறது. அண்ட் தென் ஃப்ராக்ஷன்ஸ், பின்னங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3ஆக பிரிக்கிறோம். பின்னங்களை 3ஆக பிரிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தகு பின்னம், ரெண்டாவது தகா பின்னம், மூணாவது கலப்பு பின்னம். இங்கிலீஷில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இவ்வளோ தான் பின்னங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகு பின்னம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 3/5 சரிங்களா, 4/8 4/7. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. மேலே இருக்கக்கூடியது பின்னங்களை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தான் எழுதுவோம். இப்போ 1/2னா இதை மேலே இருக்கிறத தொகுதின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறது என்ன சொல்லுவோம்? பகுதின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். ஸோ அதில் எப்பயுமே தொகுதி பகுதியை விட சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வடிவம் 1/2 ஞாபகம் வச்சுங்க. 1/2 எப்பவுமே எப்படி இருக்கும்? தொகுதி பகுதியை விட சின்னதாக இருக்கும். சரியா? அப்போது தொகுதி பகுதியை விட சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தகு பின்னம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஒரு ஃப்ராக்ஷன்னா இப்படி தான் இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும், அதுதான் தகு பின்னம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே உல்ட்டா. சரிங்களா? அப்போ 2/5/3ன்னு வந்துச்சுன்னா அது என்ன? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா இது வந்து ஒரு முறையான பின்ன வடிவத்தில் இல்லை. இந்த பாருங்க, இப்போ இதை 3 வந்து 5 விட சின்ன நம்பர். ஸோ அப்போ கண்டிப்பாக அதில் அட்லீஸ்ட் 1 டைமாவது 3 வகுப்படும். சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். ஸோ 1.666 சம்திங்னு வருமா? அப்போ இந்த மாதிரி புள்ளி வச்சு எழுதுகிற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம்னா மிக்சடு ஃப்ராக்ஷனாக எழுதும். எப்படின்னா பாருங்கள், 5 3ஆல் வகுக்கிறோம். எத்தனை முறை வகுப்படும்? 1 3 3. சரிங்களா? மீதி என்ன வரும்? 2 வரும். அந்த 2 பக்கத்தில் போட்டு கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எழுதினீங்கன்னா அதுதான் மிக்சடு ஃப்ராக்ஷன். 1/1 2/3. ஸோ அப்போது மிக்சடு ஃப்ராக்ஷனை நீங்கள் தகா பின்னமாக மாற்றலாம், தகா பின்னத்தை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். பட் ப்ராப்பர் பின்னம் எப்பயுமே மாறாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஸோ இப்போது இன்டீஜர்ஸ் முழுக்கள் பார்த்துட்டோம்,
பின்னங்கள் பார்த்துட்டோம். தசம எண்கள் ஓகேவா. தசம எண்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.112 சரிங்களா. இந்த பின்னங்களை வகுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் தசம எண்கள் சரிங்களா. ஸோ அதில் ஒன்றும் பெருசாக நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ எண்களை பொறுத்தவரை இவ்வளோ தான் பேசிக் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிமிஷம் அடிச்சா போய்டும். சரி ரைட்டு, இதிலே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்படி பிரிக்கிறோம், இமேஜினரி நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ ரியல் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னு பிரிக்கிறோம். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் பை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து P/Q வடிவில் எழுத முடியக்கூடிய எல்லா எண்களும் ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் சரியா. அடுத்தது ரேஷ்னல் நம்பர்ஸ் விகிதமுறு எண்கள்லாம் மூணாக பிரிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் சரிங்களா. ஸோ இன்டீஜர்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ். ஃப்ராக்ஷன்ஸை வந்து மூணாக பிரிக்கிறோம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அண்ட் தென் டெசிமல்லேருந்து பாயிண்ட் புள்ளி வச்சு எழுதக்கூடிய எல்லாமே டெசிமல். ஸோ இவ்வளோ தான் நம்பர்ஸ். ஸோ ஓகேவா, கிளியராக ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இதுலேயே இருக்கும் சரிங்களா. இதில் வேணால் பார்த்துக்குங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம் ஓகேவா. ஸோ சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போ நம்பர்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். அண்டு நம்பர்ஸ்லேயே வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா போய் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்பர்ஸை நம்ம இப்படி பிரித்தோமா, நம்பர்ஸை இன்னொரு மாதிரியும் பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இப்படி ஒரு செட்டாக பிரிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டாக எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் சரிங்களா. இப்படி ஒரு செட்டாக பிரிக்கலாம் ஓகேவா. ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் ஒரு செட்டு, ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ் ஒரு செட்டு. இது என்ன சார்னா இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அது கிளாசிஃபிகேஷன்ஸ். இது வந்து எல்லா நம்பர்ஸுமே இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் பாருங்கள். இப்போது ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தமிழில் சொன்னாலே புரியும். ஆட் நம்பர்ஸ்னால் ஒற்றைப்படை எண்கள் சரிங்களா. ஈவன் நம்பர்ஸ்னால் இரட்டைப்படை எண்கள் ஓகேவா. ரெண்டால் டிவைட் ஆகக்கூடிய எல்லாமே என்ன தான், 2, 4, 6, 8 எல்லாமே இரட்டைப்படை எண்கள் சரியா. ஸோ அப்போது மீதி இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே 1, 3, 5, 7 இது எல்லாமே என்ன, ஒற்றைப்படை எண்கள் சரியா. ஸோ அப்போ எல்லா நம்பர்ஸும் இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படைக்குள்ளேயே அடங்கிடும் சரிங்களா. அது ரெண்டாவது இங்கே வாங்க, ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ் சரிங்களா. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் தமிழில் பகா எண்கள் அண்ட் தென் பகு எண்கள். எல்லா நம்பரையும் இந்த ரெண்டுக்குள்ளேயும் நம்ம அடக்க முடியும். ஒன்று பகு எண்ணாக இருக்கணும், இல்லைன்னா பகா எண்ணாக இருக்கணும், அவ்வளோதான் நம்பர்ஸில். ஸோ எப்படின்னா ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 5 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். 5 எந்தெந்த நம்பராலாம் வகுப்படுன்னு பார்த்தீங்கன்னா 1ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும், வேறு எதாலேயும் வகுப்படாது. உதாரணத்துக்கு நீங்கள் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆல் வகுப்படும், 7ஆல் வகுப்படும் சரியா. 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆல் வகுப்படும், 11ஆல் வகுப்படும் சரிங்களா. ஸோ அப்போது ஒன்லி ஹேவிங் 2 ஃபேக்டர், ஒன்லி ஹேவிங் 2 ஃபேக்டர். தமிழில் சொன்னோன்னா 2 காரணிகள் மட்டும்தான் இருக்கணும். அந்த காரணி எது இருக்கோ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்களாக இருக்கும் சரிங்களா. அந்த எண்கள் தான் பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்போ பகு எண்கள்லாம் என்ன சார்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கக்கூடிய எண்களை பகு எண்கள், காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா 4, 4க்கு என்னென்னலாம் வரும், 1ஆல் வகுப்படும், 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். ஸோ 3 ஃபேக்டர் வந்துச்சா. அப்போ இது பகு எண் கிடையாது, பகா எண் கிடையாது, பகு எண் சரிங்களா. உதாரணத்துக்கு 6 எடுத்துட்டிங்கன்னா 1, 2, 3, 6 4 சரியா. 10 எடுத்துட்டிங்கன்னா 1, 2, 5, 10 4 வருது. ஸோ இதெல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ். பகா எண் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், மீதி எல்லாமே பகு எண்களில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷனும் நம்பர்ஸில் இருக்குது சரிங்களா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 முதல் 100 வரை எத்தனை பகா எண்கள் இருக்குது சரிங்களா. ஸோ சிம்பிளாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. எப்படின்னா நான் சொல்கிறேன், இப்போ 1லேருந்து 50 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 பகா எண்கள் இருக்குது சரிங்களா. 1லேருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 பகா எண்கள் இருக்குது.
பட் இதை மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, உங்களுக்கு பகா எண்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியணும். சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன் கண்டுபிடிக்கிறது, ஞாபகம் வச்சுங்க. இரட்டைப்படை எண்கள் எதுவுமே பகா எண்ணாக வராது. ரெண்டு மட்டும்தான் என்ன, ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண், ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் ரெண்டு மட்டும்தான். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று தெரியணும் உங்களுக்கு, ஒன்று பகா எண்ணா பகு என்னான்னு தெரியணும். ஓகேவா, ஒன்று பகா எண்ணா பகு என்னான்னு தெரியணும். சரிங்களா, நான் பகு எண் பகா எண் வித்தியாசப்படுத்திக்கு சொன்னேன். ரெண்டு ஃபேக்டர் இருந்தால் அது பகா எண், ரெண்டுக்கு மேற்பட்ட ஃபேக்டர் இருந்தால் பகு எண்ணு சொன்னேன். இப்போ ஒன்றுக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்குது பாருங்கள், ஒன்றில் ஒன்றால் மட்டும்தான் வகுப்படும், ஒரே ஒரு ஃபேக்டர் தான். அப்போ நீங்கள் இதை பகா எண்லேயும் சேர்க்க முடியாது, பகு எண்லேயும் சேர்க்க முடியாது. ஒன்று என்பது பகா எண் பகு எண் இரண்டும் அல்ல, இரண்டும் கிடையாது. சரிங்களா, அப்போ ஒன்று பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. ஸோ அடுத்து ரெண்டுலேருந்து ஆரம்பிங்க. இப்போ நான் ஒன்றுலேருந்து 10 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பருக்கு பகா எண்கள் கண்டுபிடிக்கணும்னா இரட்டைப்படை எண்கள் எல்லாமே விட்டுருங்க. நான் 2 மட்டும் வரும்னு சொன்னேன், அதனால் 2 வச்சுக்கோங்க. மீதி எதுவுமே வராது, 4 வராது, 6 வராது, 8 வராது, 10 வராது. மீதி இருக்க ஒற்றைப்படை எண்கள் எடுத்துங்க. என்ன இருக்குது, 3, 5, 7, 9. சரிங்களா, இப்போ இந்த எண்ணை மட்டும் செக் பண்ணாவே போதும். 5 வேறு ஏதாவது டிவைட் ஆகுமா, ஆகாது. 7 ஆகாது. 9 3 ஆகும். அப்போ இது வராது, பகை என்ன வராது. இதே கான்செப்ட் தான் அடுத்து 1லேருந்து 20 வரைக்கும். சரியா, என்ன பண்ணோம், இரட்டைப்படை எண் எல்லாமே விட்டுடணும். மீதி என்ன இருக்குது, 11, 13, 15, 17, 19. இப்போ இதெல்லாம் பாருங்கள், 15 5ஆல் டிவைட் ஆகுமா. ஸோ என்ன பண்ணுங்கள், 15 விட்டுருங்க, 15 எடுத்துருங்க. மீதி பாருங்கள் 11, 13, 17, 19. மீதி எதுவுமே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்ணால் டிவைட் பண்ணி பார்க்கணும், டிவைட் ஆகாது. சரியா, ஸோ இதே கான்செப்ட் தான் அடுத்து இருக்கும். இது வந்து 10லேருந்து 20க்கு, ஸோ 20லேருந்து 30 வரைக்கும். சரிங்களா, ஸோ இரட்டைப்படை எண் எதுவுமே வரக்கூடாது. 21, 23, 25, 27, 29. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 27 3வது ஐப்பட்டில் வரும், 9 3 27. ஸோ 27 வராது. 25 5வது ஐப்பட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒற்றைப்படை எண்கள் எழுதும்போது கூட நீங்கள் 5 விட்டுடலாம். ஏன்னா 5 வரக்கூடிய எல்லா ஒற்றைப்படை எண்ணும் 5ஆல் டிவைட் ஆகும். இப்போ 4 நம்பர் தான் செக் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு இது எடுத்துட்டாலும் 4 நம்பர் தான். அதில் வரக்கூடிய 1, 3, 7, 9 இதை செக் பண்ணி நீங்கள் பகா எண்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ 21 ஏதாவது டிவைட் ஆகுமா, 9 21 ஏதாவது டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதையும் எடுத்துருங்க. 23 29 மட்டும்தான் இதில் பகா எண். ஸோ அடுத்து பாருங்கள், 30லேருந்து 40க்குள்ளே 31, 33, 35 விட்டுற சொல்லிட்டேன். ஏன்னா 5ஆவதில் வர ஒற்றைப்படை எண் எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா, அப்போ 37 39 இதை மட்டும் செக் பண்ணுங்க. பாருங்கள், 3 9 3ஆல் டிவைட் ஆகுமா. ஸோ அப்போ இது எடுத்துடலாம். 33 3 3 3ஆல் டிவைட் ஆகுமா. ஸோ இதையும் எடுத்துடலாம். மீதி என்ன இருக்குது, 31 37. இப்போ பகா எண் கண்டுபிடிக்கிறது ஈஸியா. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம், 40 to 50, 50 to 60, 60 to 70 எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் செக் பண்ண போகிறதே அந்த 4 நம்பர் தான், 1 3 7 9. இதில் முடியக்கூடிய நம்பரை மட்டும் செக் பண்ணி அது வேறு எதாவது டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்த்து பகா எண்ணா இல்லையான்னு சொல்லிடலாம். சரிங்களா, ஸோ இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்குன்னா 25 பகா எண் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 25 பகா எண்கள். சம்டைம்ஸ் 1 to 50 கூட கேட்கலாம். ஸோ 15 பகா எண் வரும். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முப்பது முதல் 60 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளது. சிம்பிள். இப்போ இது இப்போ சொன்னோம் இல்லையா, அதே மாடலில் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 30 to 40 என்ன பண்ணுவீங்க, 31 33 37 39. ஓகேவா, இதில் வந்து எது இதெல்லாம் வராது பாருங்கள். 33 வராது, 3ஆல் டிவைட் ஆகும். 39 வராது. தென் 40 to 50 41 43 42 47 49. ஸோ பாருங்கள், எது எது வராது பாருங்கள். இது வந்து 4 5 11 9 ஒரு 4 13. சரிங்களா, இப்போ பாருங்கள் 7 7 49 7ஆவது ஐப்பாட்டில் டிவைட் ஆகுது. ஸோ அப்போ இது வராது. சரிங்களா, அடுத்தது 47. ஸோ இது வரும். 43. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வரும். சரிங்களா, 41 43 47 வரும். ஸோ 50 to 60 50 to 60 எத்தனை வரும் பாருங்கள், 51 53 57 59. சரிங்களா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது 3ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா,
எது 57 57 3ஆல் டிவைட் ஆகும் 56 3ஆல் டிவைட் ஆகும் சரிங்களா. ஸோ மீதி 53 59 மட்டும்தான் இருக்குது. அப்போது மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள் 31 1 2 3 4 5 6 7 மொத்த டோட்டல் 7 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி சரிங்களா. இதே மாதிரி எந்த நம்பர்ஸ்குள்ளே கேட்டாலும் சொல்லலாம். 110லேருந்து 160க்குள்ளே 180லேருந்து 190க்குள்ளே பகா எண் நீங்கள் இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா. அடுத்த கொஸ்டின் போகலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதல் 5 பகா எண்களின் சராசரி என்ன? சரிங்களா, இப்போ தான் பார்த்தோம் பகா எண்கள் ஓகேவா. ஃபஸ்ட்டு 5 பகா எண்கள்லாம் எதெல்லாம் சொல்லலாம்? 1 பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ முதல் பகா எண்ணே 2 தான் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 3 சரியா, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து 9. இதுதான் என்ன முதல் 5 பகா எண்கள். சராசரினா என்ன? கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து எண்களையும் கூட்டி எத்தனை எண்களோ அதனுடைய எண்ணிக்கையால் வகுக்கணும் சரிங்களா. எக்ஸ் பார்னா என்ன? சப்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் சரிங்களா. சப்மேஷன் எதை குறிக்கிறது? எண்களுடைய கூடுதல். இந்த எண் கொடுக்கப்பட்ட எண்களின் எண்ணிக்கை, அவ்வளோதான். இப்போ இதை கூட்டுங்க. 2 + 3 5, அடுத்து 3 + 5 10, 10 + 7 17, 17 + 9 26 சரிங்களா. 26 டிவைடட் பை எத்தனை எண் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 5 என்று 26 டிவைடட் பை 5 ஓகேவா. சரி, இப்போ அடிங்க. எத்தனை முறை அடிக்கலாம்? 5 25 மீதி 1. ஸோ புள்ளி வச்சு ஒரு 0 சுற்றினா 2 10 சரிங்களா. 5.2 ஓகேவா. உங்களால் முடியலன்னா இப்படி கூட போட்டு அடிங்க. 26 5ஆல் அடிக்கிறோம் சரியா. 5 போட்டுங்க. 5 5 25 டிவைடட் பை மீதி 1. ஸோ புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 2 முறை வரும். 2 10. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஆன்சர் 5.2. நீங்கள் எப்படி போட்டாலும் இந்த ஆன்சர் கொண்டு வந்துடணும் சரியா. ஸோ 5.2 தான் முதல் 5 பகா எண்களுடைய சராசரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் 5 ஒற்றைப்படை பகா எண்களின் சராசரி காண்க. முதல் 5 ஒற்றைப்படை பகா எண்களின் சராசரி. முதல் 5 ஒற்றைப்படை பகா எண்களின் சராசரி காண்க சரிங்களா. இப்போ பார்த்தோம் ஃபஸ்ட்டு 5 பகா எண்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். 2 3 அடுத்து 5 7 11 சரிங்களா. இதுதான் முதல் 5 பகா எண்கள்னு பார்த்தோம். இப்போ இதில் 2 மட்டும் இரட்டைப்படை வரும் சரிங்களா. அப்போ 2 மட்டும் விட்டுட்டு 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 5 3 5 7 11 13. ஸோ அப்போ இந்த 5 தான் முதல் 5 ஒற்றைப்படை பகா எண். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 2 மட்டும்தான் ஒரே ஒரு ஒற்றைப்படை பகா எண். மீதி எல்லாமே என்ன தான்? சரி, இரட்டைப்படை பகா எண். மீதி எல்லாமே ஒற்றைப்படை பகா எண் தான். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் 2 மட்டும் விட்டு என்ன பண்ணுங்க, அடுத்து இருக்க 5 நம்பரை எடுத்து சராசரி கண்டுபிடிங்க. அதே தான் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ இது கூட்டுங்க. 3 5 8, 8 7 15, 15 ஒரு 11 26, 26 ஒரு 13 39. ஸோ அப்போ 39 டிவைடட் பை என் எவ்வளோ? 1 2 3 4 5. ஸோ இப்போ இதை அடிங்க. 1 5 5 7 5 35 சரிங்களா. புள்ளி வச்சுட்டு ஒரு மீதி 4 புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திங்கன்னா 40. 8 5 40. ஸோ 7.8 எவ்வளோ? முதல் 5 ஒற்றைப்படை பகா எண்களின் சராசரி எவ்வளோ? 7.8 ரைட்டா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியான கொஸ்டின் மாதிரி தெரியும். 1 முதல் 100 வரை உள்ள பகு எண்கள் எத்தனை, அதாவது காம்போசைட் நம்பர்ஸ் எத்தனைன்னு கேட்குறான் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நான் சொன்னேன் 1லேருந்து 100 வரைக்கும் பகா எண்கள் எத்தனைன்னு சொன்னேன், 25ன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொன்னேன். இப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 100ல் 25 போனால் 75 அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. 75 நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க சரிங்களா. ஆனால் அப்படி போட்டால் தப்பு. ஏன் தப்புனா, நான் என்ன சொன்னேன், 1 பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாதுன்னு சொன்னேன். அப்போது 25 பகா எண் ப்ளஸ் என்ன பண்ணணும், இந்த 1ஐயும் நீங்கள் கழிச்சிடணும் சரிங்களா. அப்போது 100 - 25 பகா எண்
மைனஸ் 1 பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது சரிங்களா. அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 70 100 மைனஸ் 26 74. அப்போது 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பகு எண்கள் இருக்குது? 74 பகு எண்கள் தான் இருக்குது சரிங்களா. சப்போஸ் பகா எண்கள் கேட்டாங்கன்னா 25 இருக்குது. 1 பகு எண்ணாவும் சேர்த்துக்க முடியாது பகா எண்ணாவும் சேர்த்துக்க முடியாது. அதுதான் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்து பாருங்கள், முதல் 5 பகு எண்களின் சராசரி. இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் முதல் 5 பகா எண்களின் சராசரி பார்த்தோம். இப்போ பகு எண்களின் சராசரி. உங்களுக்கு தான் பகா எண்கள் தெரிஞ்சிச்சுல்ல, அப்போ அதை மட்டும் விட்டுட்டு நம்பர்ஸில் வரக்கூடிய எண்களை எழுதுங்க. ஸோ 1 பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது, 2 பகா எண், 3 பகா எண். அடுத்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு பகு எண், ஃபஸ்ட்டு பகு எண் 4 தான் ஃபஸ்ட்டு பகு எண். அடுத்து 5 வந்து பகா எண். அடுத்து 6 பகு எண், 7 பகா எண், 8 பகு எண், 9 பகு எண், 10 பகு எண் சரிங்களா. அப்போ 5 வந்துருச்சா பாருங்கள். முதல் 5 காம்போசைட் நம்பர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 4 6 8 9 10 இதுதான் முதல் 5 நம்பர்ஸ். இதனோட சராசரி x bar is equal to summation of x by n. ஸோ கூட்டுங்க, 6 4 10, 10 10 20, 20 ஒரு 9 29, 29 8 37, 37/5, 37/5. ஸோ எத்தனை முறை வரும்? 7 5 35, மீதி 2 4 5 20. ஆன்சர் 7.4. முதல் 5 காம்போசைட் நம்பர்ஸோட ஆவரேஜ் 7.4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்க, பேசிக்கான கொஸ்டின். நான் முன்னாடியே சொன்னது தான், விச் நம்பர் இஸ் நெய்தர் ப்ரைம் நம்பர் நாரோ காம்போசிட் நம்பர்ஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த எண் பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது. எந்த எண்? 1 தான் சரிங்களா. சிம்பிள். பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் சரிங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இதில் எது பகா எண் கிடையாதுன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையுமே வகுத்து பார்க்கணும் சரிங்களா. எப்படி வகுத்து பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு 2ஆல் 3ஆல் வகுக்கணும். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய பகா எண்களால் வகுக்கணும் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு எண் பகு எண்ணா பகா எண்ணான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 91 வச்சுக்கோங்க. நான் சிம்பிளாக சின்ன நம்பரில் சொல்லித்தரேன், நீங்கள் அப்படியே இந்த நம்பருக்கு புரிஞ்சுக்குங்க. இப்போது 91 வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பர் வந்து பகா எண்ணான்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து 2ஆல் 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 2ஆல் ஆகாது கண்டிப்பாக, பிகாஸ் இது ஆட் நம்பர். அடுத்து 3ஆல் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த சம் ஆஃப் த டிஜிட் 3ஆல் டிவைட் ஆகும். புரியுதா? இப்போ 9ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 10, 10 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ இது 3ஆலேயே டிவைட் ஆகாது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, 3க்கு அடுத்து வரக்கூடிய பகா எண்கள் சரிங்களா. என்னென்னா 5 7 11 13 17 19 23. ஸோ இந்த நம்பர்ஸால் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 91க்கு முன்னாடி வர இந்த நம்பர்ஸ் எதுவாலையுமே இது டிவைட் ஆகாது சரிங்களா. அப்போது இது கன்ஃபார்ம் பகா எண் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 2ஆல் ஆகாது, 3ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ 2 + 4 6, 6 + 1 7. ஸோ 7 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 5ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். ஸோ 7ஆல் அடித்து பாருங்கள், 3 21, மீதி 3 31, 7ஆல் ஆகாது. ஸோ 9ஆல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 9ஆல் அடிச்சிங்கன்னா 9 தேவையில்லை. அடுத்து நம்ம என்ன 11ஆல் அடிக்கணும் சரிங்களா. ஸோ 11ஆல் அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு 11 11 ஈர் 11 22, மீதி 21. ஸோ ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் 13 ட்ரை பண்ணுங்கள். ஸோ 13 ட்ரை பண்ணுங்கள். ஸோ 13ஆல் அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு 13 13, மீதி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11, 111 13, 130, ஒன்று கழிச்சிட்டிங்கன்னா 119, சரி 117. ஸோ இதுவுமே ஆகாது சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு 13 வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு, சரி ஒரு 17 கூட ட்ரை பண்ணுங்கள். 17 ட்ரை பண்ணுங்கள். ஸோ 17 அடிச்சிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 17 17, மீதி 6 61, ஈர் 17 34, 34 64 68. ஸோ இதுவும் வராது சரிங்களா.
ஜஸ்ட் நான் சொல்கிறேன், ஏன்னா இதையே நம்ம செக் பண்ணிட்டே போனோம்னா என்ன ஆகும், நம்ம 241 வரைக்கும் இருக்க ப்ரைம் நம்பர்ஸால் செக் பண்ணணும். ஸோ சிம்பிளாக இந்த 20க்குள்ளேயே நான் சொல்கிறேன், 20க்குள்ளேயே கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிரும். 20க்குள்ளே வர பகா எண்களோட நிறுத்திங்க. அடுத்து இந்த கொஸ்டின் இதுக்கு வாங்க. ஸோ இதுக்குமே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு 20 வரைக்கும் ஆன்சர் வராது. ஸோ நான் இங்கே செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ 3 + 9 12 + 1 13 வருது. ஸோ 3 டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 5 சான்ஸே இல்லை, கரெக்டாக. 7 ஸோ 7 35 மீதி 1 41 சரிங்களா. 6 42 தான் வருது, சான்ஸ் இல்லை. 11 33 மீதி ஒரு 6 61 சான்ஸ் இல்லை. 13 சரிங்களா. 13 39 மீதி 1 சான்ஸ் இல்லை. ஸோ 17 ட்ரை பண்ணுங்கள். 391 17 ட்ரை பண்ணுங்க. 17 34 மீதி 5 1 17 எவ்வளோ 51 சரிங்களா. ஸோ அப்போது இது என்னாச்சு 17 டிவைட் ஆச்சு. ஸோ அப்போது ஒரு ப்ரைம் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கணும், 1 டிவைட் ஆகணும், இல்லைனா அதே நம்பரால் டிவைட் ஆகணும். இப்போ இந்த 391 என்ன ஆகிருக்குது, எக்ஸ்ட்ரா 17 டிவைட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது ப்ரைம் நம்பராக இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் நாட் அ ப்ரைம் நம்பர். புரியுதா? ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. ஒரு எண் ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் பண்ணுங்கள். அங்கேயே முடிஞ்சுன்னா முடிஞ்சு. அப்படி இல்லைனா நீங்கள் மற்ற எண்கள் எதையுமே செக் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக அதுக்கு அடுத்து இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் வந்துடுங்க. 5 7 11 13 17 19 23 ஜஸ்ட்டு 20க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஒரு எண் ப்ரைம் நம்பராக இல்லைன்னா 20க்குள்ளேயே நீங்கள் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஈஸியஸ்ட் மாதிரி, வேறு எதுவும் வழி கிடையாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் இங்கே 6 1/3. இது வந்து காம்போசைட் நம்பர்ஸ். சரியா? ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 6 1/3 அப்படின்னா அந்த எண்கள் என்னன்னு கேட்குறான். அந்த எண்கள் என்னன்னு கேட்குறான். சரியா? ஸோ டெஃபினட்டாக பாருங்கள், இந்த 6 - 6 வராது. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன லாஜிக் வச்சு சொல்லிடலாம். ரெசிப்ரோக்கல்னா என்ன, இப்போ 6னுடைய தலைகீழ் என்ன 1/6, இங்கே -6 கொடுத்துருக்கான். சரியா? அதே மாதிரி 5னுடைய தலைகீழ் என்ன 1/5. ஸோ இது என்ன ஆகாது, வராது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. ஏன்னா இதனோட ரெசிப்ரோக்கலே தப்பாக கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கணும், இல்லை இதுவாக இருக்கணும். ரைட்டா? ஸோ இப்போது 6ஐயும் 1/6ஐயும் கூட்டி பாருங்கள். 6 + 1/6. அவன் என்ன சொல்கிறான், ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழின் கூடுதல் தானே 6 1/6. சரிங்களா? அப்போ 6ஐயும் 1/6ஐயும் கூட்டுங்க. 6 36 சரிங்களா, ப்ளஸ் 1/6 37/6. இந்த 6 1/6 6 நம்ம நார்மல் என்ன மாற்றணும்னு என்ன பண்ணுவோம், 6 1/6 நார்மல் என்ன மாற்றோம்னா இது கூட பெருக்கும். 6 × 6 36 36 + 1 37/6ன்னு நம்ம எழுதுவோம். இப்போ பாருங்கள், 6ஐயும் 1/6ஐயும் கூட்டினா என்ன வருது 37/6. சரியா? அப்போது இந்த வேல்யூ இந்த வேல்யூ எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ அந்த நம்பர்ஸ் எதுனா 6 1/6. சரி, இல்லை சார் நான் மேத்தமெட்டிக்கலாக தான் போட போகிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, இரண்டு எண்கள் ஒரு எண் மற்றும் அதன் தலைகளின் கூடுதல் தானே 6 1/6. ஸோ அப்போ 6x + 1/xோட வேல்யூ 6 1/6. கரெக்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x × x என்ன வரும், x² + 1/x = 6 × 6 36 + 1 37/6. ரைட்டா? ஸோ இப்போ x² + 1 × 6, இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், இந்த x அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், 37x. ரைட்டா? ஸோ 6 எவ்வளோ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 6x² + 6 = 37x. தென் எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 6x² + 6 = 6x². இந்த 37x இந்த பக்கம் வந்தால் -37x + 6 = 0. ஸோ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம காரணிப்படுத்தணும். ஸோ பெருக்குனா என்ன வரணும் பாருங்க, 6 × 6 36, பெருக்குனா 36 கூட்டினா -37, பெருக்குனா 36 கூட்டினா -37. ஸோ என்ன வரும் 6 + 6 6x² -37. கரெக்டா? ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா
9 9 36 18 × 2 36 so 6x square plus 1 by x okay va 37 by 6 6x square plus 6 37x minus 37x so 6 × 6 36 minus 37 வரணும் ஸோ இதாக போட்டிருக்கோம் ஸோ இங்கே 2 நம்பர் போடணும் ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சர் ஈக்குவல் பண்ணினா x is equal to 6ன்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம ப்ரொசீஜராக போடுற மெத்தட் ஓகேவா இதெல்லாம் தேவையே கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் 2 நம்பரோட ஒரு நம்பர் அதனோட ரெசிப்ரோக்கலை கூட்டினா 6 1 by xன்னு வரணும் சரி 6 1 by 6ன்னு வரணும் ஸோ அதுதான் 6 1 by 6 போட்டு பார்க்குறோம் கூட்டுறோம் 37 by 6 வருது இதனோட வேல்யூ என்ன வருது 37 by 6ன்னு வருது ஸோ ஆப்ஷன் சின்னு போட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இது தேவையே கிடையாது நமக்கு ஓகேவா ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி போடுறதுன்றதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ 2 power 222 3 power 333 5 power 555 என்ற பெருக்கலில் உள்ள பகா காரணிகளின் எண்ணிக்கை அது பிரைம் ஃபேக்டர்ஸ் சரிங்களா ஸோ பகா காரணிகள்லாம் என்னென்னா எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் 5ஓட பகா காரணிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 5 சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு 10 எடுத்துட்டிங்கன்னா 10ஓட பகா காரணிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரி 5ஓட பகா காரணி 5 மட்டும்தான் 10ஓட பகா காரணி வந்து பார்த்தீங்கன்னா 2 5 சரிங்களா ஸோ இதெல்லாம் பகா காரணிகள் ஓகேவா ஒன்று வராது ஒன்று பகா எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது ஸோ பகா காரணிகள்லாம் இதுதான் ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பருக்கு இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிடலாம் பட் இந்த மாதிரி பவரில் வரும்போது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பவர் கொடுத்துட்டாங்கன்னா அடுக்கில் இருக்கக்கூடிய மொத்த வேல்யூவையும் கூட்டிட்டிங்கன்னா அதுதான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் சரிங்களா ஸோ 2 அடுக்கில் என்ன இருக்குது 222 இருக்குது சரிங்களா ப்ளஸ் 3 அடுக்கில் 333 இருக்குது 5 அடுக்கில் 555 இருக்குது ஸோ இதை கூட்டினீங்கன்னா ஸோ அதுதான் ஆன்சர் சிம்பிள் 2 + 3 5 5 + 5 10 ஓகேவா 2 + 3 5 5 + 5 10 + 1 11 ஸோ 10 5 + 8 10 11 1110 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஆப்ஷன் பி 1110 ப்ரைம் ஃபேக்டர் ரொம்ப ஈஸி கொஸ்டின் ஆனால் புரியாத மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ப்ரைம் ஃபேக்டர்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம் அடுக்கில் இருக்கக்கூடிய எண்களை கூட்டி சொன்னால் அதுதான் ப்ரைம் ஃபேக்டர் சரியா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இரண்டு மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45 சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க சரிங்களா the difference of the squares of two prime positive numbers is 45 the square of the smaller number is 4 times of the larger number find the numbers சரிங்களா இப்போது இந்த ஒரே ஒரு லாஜிக் வச்சே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் என்னென்னா பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் அதாவது சிறிய எண்ணின் வர்க்கம் பெரிய எண்ணின் 4 மடங்கு செல்லும் சரிங்களா அதாவது the square of smaller number is 4 times of the larger number சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இங்கே 3 15 இருக்குன்னு வச்சுங்களேன் 3 ஸ்கொயர் என்ன 3 3 9 அது என்னவா இருக்கணும்னா லார்ஜர் நம்பரோட 4 டைம்ஸாக இருக்கணும் 15 × 4 எவ்வளோ 60 ஸோ இது கரெக்டாக வருதா வரலை அதே மாதிரி தான் இதுவும் 3 16 வராது இப்போ உதாரணத்துக்கு 9 5 இருக்குது 5ஓட ஸ்கொயர் எவ்வளோ 25 9ஓட 4 டைம்ஸ் எவ்வளோ 36 ஆன்சர் கரெக்டாக வரல சரிங்களா 6ஓட ஸ்கொயர் எவ்வளோ 36 9ஓட 4 டைம்ஸ் எவ்வளோ இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 36 ஈக்குவல் டு 36 நம்ம கொஷினுக்குள்ளேயே போல எதையுமே சால்வ் பண்ணல என்ன பண்ணுறோம் அவன் சொன்ன கண்டிஷனை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் ஆப்ஷனில் செக் பண்ணி சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் டி சரிங்களா மீதி எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ இதுதான் ஆன்சர் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா ஸோ இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம் இரண்டு மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45 இப்போ இதனோட வர்க்கங்களை ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணணும் அதனோட வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் 9 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் என்ன வரணும் 45 வரணும் 9 ஸ்கொயர் 81 6 ஸ்கொயர் எவ்வளோ 36
இதுலேருந்து இது கழிச்சா எவ்வளோ வருது 45 வருது ஓகேவா ஸோ 45 ஈக்குவல் டு 45 ஸோ இப்போ ஆப்ஷன் டெய்லி தான் கரெக்ட் புரியுதா சரி ரைட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏறு வரிசையில் எழுதுக சரியா 3/4 1/2 5/8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்தா ஏறு வரிசையில் எப்படி எழுதலான்னு பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு 3/4 இருக்கா அடுத்து 1/2 இருக்கா 5/8 இருக்கா இப்போ என்ன பண்ண போகிறீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க இதையும் பெருக்க போகிறீங்க இதையும் பெருக்க போகிறீங்க 3 × 2 6 4 × 1 4 இது ரெண்டுத்தில் எது பெருசு சரிங்களா 6 தான் பெருசு ஸோ இதுதான் பெரிய அடுத்து என்ன பண்ணணும் இந்த 1க்கும் 2க்கும் செக் பண்ணுங்கள் ஸோ 1/2 5/8 ஸோ என்ன பண்ண போகிறீங்க 1 × 8 8 2 × 5 10 இது ரெண்டுத்தில் எது பெருசு இதுதான் பெருசு சரிங்களா ஸோ அப்போது எல்லாத்தையும் விட சின்னது எது 1/2 ஏறு வரிசைனா என்ன பண்ணணும் சின்ன நம்பர்லேருந்து எழுதணும் அப்போ 1/2 இங்கே வருது 1/2 இங்கே வருது அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 3/4 பெருசா 5/8 பெருசான்னு கண்டுபிடிக்கும் ஸோ அது தனியாக எழுதி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 3 எவ்வளோ 24 5 எவ்வளோ 20 அப்போ எது பெருசுனா 3/4 தான் பெருசு சரிங்களா அப்போ ரெண்டாவது என்ன வரணும்னா 5/8 தான் வரணும் பெரிய நம்பர் 3/4 கடைசியாக வரணும் சரியா அப்போ ஆப்ஷன் ஏ தான் அந்த மாடல் இருக்குது 1/2 5/8 3/4 ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை ஓகேவா தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 3 எனில் அதன் வர்க்கங்களின் கூடுதல் என்ன the sum of number and its reciprocal is 3 find the sum of square of its அதாவது உதாரணத்துக்கு x + 1/x இதுதானே ஒரு எண் மற்றும் அதனோட தலைகீழி இதனோட கூடுதல் எவ்வளோ 3 அப்படின்னா அதனுடைய find the sum of its squares அதனுடைய வர்க்கங்களின் கூடுதல் சரிங்களா அதாவது x² + 1/x² உடைய வேல்யூ என்ன இதுதான் கொஸ்டின் சரிங்களா ஸோ நமக்கு x + 1/x தெரிஞ்சிருச்சு x² + 1/x² வேணும்னா என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது x + 1/x தெரியும்னா x² + 1/x² என்ன ஃபார்முலானா a² - 2 a² - 2 ஸோ இப்போ டேரெக்டாக பாருங்கள் x + 1/x 3 சரிங்களா அப்போ இங்கே ஏ ஆக்சுவலாக x + 1/x நம்ம ஏன்னு எடுத்துக்கணும் ஓகேவா இந்த வேல்யூ தான் என்ன a அப்படின்னா x² + 1/x² என்ன a² - 2 இப்போ பாருங்கள் இங்கே ஏவோட வேல்யூ என்ன 3 அப்போது டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் 3² - 2 3² 9 -2 7 இப்போது x² + 1/x² மதிப்பு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு வரும் ஆப்ஷனில் எங்கே இருக்குது x² + 1/x² = 7 ஆப்ஷன் ஏ சரியா ஸோ ஞாபகம் வச்சுங்க இந்த ஃபார்முலா மாதிரி தான் x + 1/x கொடுத்துட்டு x² + 1/x² கேட்டால் ஃபார்முலா என்ன a² - 2 சரியா ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை சிம்பிளாக இது மட்டும் ஞாபகம் வச்சு இந்த ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூ இருக்கு இல்லையா சம் பண்ண வர வேல்யூ இருக்கு இல்லையா அதுதான் ஏ நெக்ஸ்ட் பாருங்க 1 இது வந்து பார்த்தீங்கன்னா 161/64 ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னம் ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 161/64 சரிங்களா கியூப் ரூட்னா கனமூலம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நம்ம தகா பின்னமாக மாற்றணும் சரியா ஏன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு நம்ம கியூப் ரூட் கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா அப்போ இதை தகா பின்னமாக மாற்றுங்க தகா பின்னமாக மாற்றணும்னா என்ன பண்ணும் பகுதியை இந்த நம்பர் கூட பெருக்கணும் 64 × 1 64 64 × 1 64 ப்ளஸ் 61 டிவைடட் பை 64 ஸோ என்ன வருது பாருங்கள் ரெண்டுத்தையும் கூட்டினா 125 வேறு வருது இப்போ என்ன கேட்டிருக்கான் இதனோட கியூப் ரூட் ஸோ அப்போ கியூப் ரூட் ஆஃப் 125/64 ஸோ 5 கியூப் தான் என்ன 125 5 3 முறை பெருக்குனிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 125 அது ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் கியூப் ரூட் அப்போ 125 கியூப் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும் 5 வரும் அதே மாதிரி 4 கியூப் என்ன 64 அப்போ 64 கியூப் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும் 4 வரும் அப்போ ஆன்சர் 5/4 ஆன்சர் 5/4 புரியுதா நெக்ஸ்ட் கொஸ்டின்
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், முதல் 100 இயல் எண்களின் சராசரி. முதல் 100 இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கணும். ஸோ இப்போ 1, 2, 3, .100. ஸோ இது நம்ம 1லேருந்து 100 வரைக்கும் கூட்டி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதல் இயல் எண்கள்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன், நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பேர் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அதனுடைய கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குன்னா n/2 × a + l. n/2 × a + l தான் என்ன, இயல் எண்களுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா. ஸோ நமக்கு சராசரினா என்னன்னு தெரியும், சப்மேஷன் x bar is equal to summation of x/x. summation of x/x அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போது 1லேருந்து 100 வரைக்கும் இல்லை இயல் எண்களுடைய கூடுதல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எத்தனை நம்பர் இருக்குன்னா 1லேருந்து 100 வரைக்கும் 100 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 100/2. ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எண். ஏங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர், இங்கே ஏங்கிறது 1, முதல் எண் 1. ஸோ அப்போ 1 + பிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர். பிங்கிறது லாஸ்ட் நம்பர், எல். சரி, எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர். இது ஏ, இது எல். ப்ளஸ் 100. ஓகேவா? ஸோ அடிச்சிங்கன்னா 50. ஸோ 50 × 101. ஸோ இப்போ என்ன பெருக்கினீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5050 5050 கிடைக்கும். இதனோட கூடுதல் 5050 டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்குது, இங்கே n. 1லேருந்து 100 வரைக்கும் 100 நம்பர் இருக்குது, டிவைடட் பை 100. சரியா? ஸோ 0க்கு 0 கேன்சல், கீழே ஒரு 0 இருந்தால் ஒரு சாதம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இப்போ 50.5. 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களுடைய சராசரி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 50.5. இதுவே கூடுதல்னு கேட்டாங்கன்னா இதோட முடித்திக்க வேண்டியது தான், 5050 தான் கூடுதலை அதனோட எண்ணிக்கையால் வகுத்திங்கன்னா அதுதான் சராசரி. சரியா? ஸோ அப்போது 5050 / 100 is equal to 50.5. சரியா? ஸோ இதனோட ஃபார்முலா n/2 × a + l. இது இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. சரியா? சரி, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி என்ன? சரிங்களா? அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி என்ன? what is the mean of all 2 digit numbers? ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் சம் வேல்யூ மிஸ் ஆகிருக்கு. ஸோ அனைத்து ஈரிலக்க எது வரைக்கும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஐ திங்க் இது வந்து 100 வரைக்கும்னு நினைக்கிறேன். 100 வரைக்கும் தான் நினைக்கிறேன். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் கடைசியாக பார்ப்போம். ஓகேவா? பாருங்க, மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்கலாம். விச் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் இன் திஸ் கிவன் ஃப்ராக்ஷன்ஸ்? ரைட்டா? இப்போ பாருங்கள், 15/17 இருக்குது, 15/18 இருக்குது, 15/19 இருக்குது, 15/21 இருக்குது, அடுத்து 15/23 இருக்குது. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு நார்மல் நம்பராக இருக்கும்போது, இப்போ 1 2 3 4 5 இந்த மாதிரி முழு எண்ணாக இருக்கும்போது ஒரே ஒரு இதுதான் இருக்கும். சரி, இதில் ஒரே ஒரு எண்ணு தான் இருக்கும். அந்த எண் முன்னாடி இருக்கிற எண்ணை விட பெரிய எண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதுதான் பெரிய நம்பர் சொல்லிடுவீங்க. ஸோ இப்போ பின்னான்னு வரும்போது இப்போ பாருங்கள், 10/2, 10/5, 10/10. சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். 10/2, 10/5, 10/10. இப்போ இதில் எது பெரிய எண்ணு கேட்டால், பின்னங்களில் வரும்போது நீங்கள் பகுதியை தான் பார்க்கணும். தொகுதி ஒரே எண்ணாக இருக்கும்போது பகுதியில் இருக்கக்கூடிய எண் சிறிய எண்ணாக இருந்துச்சுன்னா அதுதான் பெரிய எண்ணாக இருக்கும். உதாரணத்துக்கு 10/2 அடித்து பாருங்கள், என்ன வரும்? 5ன்னு வரும். 10/5 அடித்து பாருங்கள், 2ன்னு வரும். 10/10 1ன்னு வரும்.
அப்போது இதில் எது பெரிய எண்? 5 தான் பெரிய எண், அதுக்கடுத்து தான் 2, அதுக்கடுத்து தான் 1. அப்போது பின்னங்கள்னு வரும்போது மேலே ஒரே எண் இருந்துச்சுன்னா பகுதியில் இருக்கக்கூடிய எண் எது சின்னதாக இருக்கோ அதுதான் நியூமரிக்கலாக பெரிய நம்பர்ஸ். சரிங்களா? ஓகேவா? டெசிமலாக எழுதும்போது அதுதான் பெரிய நம்பர்ஸ். ஸோ அப்போ அந்த வகையில் இதை பார்க்கும்போது எல்லாமே 15 15 15 15 15 15. பகுதியில் 17 18 19 21 23. இதில் எது வந்து பார்த்திங்கன்னா சின்ன எண் பார்த்திங்கன்னா 17 தான் ஸ்மால் நம்பர். ஸோ அப்போ கண்டிப்பாக இதனோட வேல்யூ தான் என்னவாக இருக்கும்? பெருசாக இருக்கும். ஸோ 15/17 தான் கொடுக்கப்பட்ட எண்கள்லேயே பெரிய எண். ஓகேவா? சிறிய எண்ணு கேட்டாங்கன்னா 15/23. ஸோ இதனோட வேல்யூ தான் சிறிய எண்ணாக இருக்கும். டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடித்து கூட பாருங்கள். சரிங்களா? இதை டிவிஷன் மெத்தடில் அடித்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 15/17 தான் சின்ன எண்ணாக வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, ரைட். சரி, தண்ணி கொடுப்பா. மூட்டே இருக்க சோட்டும். அப்படி கண்டினியூ பண்ணி பாருங்க. இஃப் ABCDE ஆகியவை இயல் மற்றும் இயல் எண்கள் மற்றும் A + B = C, 2B = E, B + C = D, B + C = A எனில் இதனுடைய நம்பர்ஸுடைய ஏறு வரிசை என்னன்னு கேட்குறான். சிம்பிளாக நீங்கள் அந்த நம்பர்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு வேல்யூவாக அஸ்யூம் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதில் நான் ஒரே ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணால் எனக்கு ஆன்சர் இன்னொரு வேல்யூ கிடைக்குன்னா இந்த 2B = E. ஒன்று ஈக்கு அஸ்யூம் பண்ணுங்கள், இல்லைனா பிக்கு அஸ்யூம் பண்ணுங்கள். ஈக்கு அஸ்யூம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் லெட் அஸ்யூம் B = 1ன்னு வச்சுக்கிறேன். இம்பார்ட்டன்ட் என்னென்னா இங்கே எல்லாமே இயல் எண்கள், நீங்கள் முழு எண்களாக தான் எடுத்துக்கணும். B = 1னா ஈயோட மதிப்பு என்ன வரும்? E = 2B தானே. ஸோ அப்போ 2 × 1 2. B 1னா ஈயோட மதிப்பு 2. அது ஓகேவா? ஏன்னா அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து எனக்கு பாருங்கள், பியோட மதிப்பு தெரியும், ஈயோட மதிப்பு தெரியும். ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? ஸோ B + E = என்ன? சரி, B + E = A. பியோட மதிப்பு 1 ப்ளஸ் ஈயோட மதிப்பு 2. ஏவோட மதிப்பு என்ன? 3. A = 3. சரியா? இப்போ பாருங்கள், A தெரியும், B தெரியும், E தெரியும். ஸோ அப்போ சியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? C = என்ன? A + B. A வந்து 3, B 1. அப்போ C என்னன்னு கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. சியும் பியும் தெரிஞ்சால் D கண்டுபிடிக்கலாமா? ஸோ பாருங்கள், D = என்ன? B + C. B 1, C 4, D எவ்வளோ? 5. இதை நீங்கள் ரொம்ப புரிஞ்சு நான் போடுறேன் சார்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன், ஒரு வேல்யூ போடுங்க, அந்த வேல்யூ வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் எது சின்ன நம்பர்னா B தான் சின்ன நம்பர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏறு வரிசை தானே. அப்போ சின்ன நம்பர்லேருந்து தான் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு B வரணும், ஏன்னா B தான் 1. அடுத்து பாருங்கள், E தான் 2. ஈயோட மதிப்பு என்ன? 2. அடுத்து A 3 தான் அதுக்கு அடுத்து பெருசு. அடுத்து C அது 4, அதுதான் அதுக்கு அடுத்து பெருசு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா D. BEACD எங்கே இருக்குது? BEACD ஆப்ஷன் A தான் கரெக்ட். BEACD ஆப்ஷன் A தான் கரெக்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் முன்னாடியே பார்த்துருப்போம் நம்ம. த நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ், அதாவது பகா காரணிகள் கேட்டிருக்காங்க. பகா காரணிகள்லாம் அடுக்குகளை கூட்டணும்னு இங்கே பார்த்தீங்கன்னா 12 10 15 25 மொத்தத்தையும் கூட்டி 47ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இதுக்குள்ளே 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்போது 3 × 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3/12 × 5/12ன்னு அர்த்தம். கரெக்டா? அடுத்து பாருங்க, இன்ட்டு 2/10 × 7/10 × 10/25. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அடுக்குகளை கூட்டணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 + 12 24, 10 + 10 20 + 1 25. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
20 + 25 45 + ஒரு 20 45 + ஒரு 24 49 69 சரிங்களா ரைட் ஓகே 12 + 12 24 10 + 10 20 + ஒரு 25 5 4 9 69 சரிங்களா சரி 69 இங்கே ஆப்ஷனில் இல்லை கரெக்டு தான் ரைட்டா ஸோ 69 இல்லை ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69 தான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் அடுக்குகளை தான் கூட்டணும் சரிங்களா இங்கே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடுக்குகளாக கூட்ட போகிறீங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இதை நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் முதல் 5 ஒற்றைப்படை பகாயங்களின் சராசரி சரிங்களா ஸோ என்ன வரும்னா முதல் 5 ஒற்றைப்படை பகாயங்கள்னால் எதுனா 2 மட்டும் வராது 3 5 7 11 13 இதுதான் முதல் 5 ஒற்றைப்படை பகாயங்கள் சராசரினா x பார் ஈக்குவல் சம் ஆஃப் x பை n ஸோ இது மொத்தத்தையும் கூட்டிங்கன்னா 8 15 16 26 29 39 39 n எத்தனை பார்த்தீங்கன்னா 5 1 2 3 4 5 சரியா இப்போ ஆன்சர் 7 5 35 மீதி 4 40 8 5 40 7.8 இது முன்னாடியே எடுத்துருக்கேன் நல்லா பார்த்துங்க ரைட் ஸோ 21வது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட எண்களில் முழு கணம் எது ஸோ உங்களுக்கு கன எண்கள் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா கன எண்கள்னால் என்ன கியூப் 1 கியூப் எவ்வளோ 1 2 கியூப் எவ்வளோ 8 3 கியூப் எவ்வளோ 27 4 கியூப் 64 5 கியூப் 125 6 கியூப் 6 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 6 36 36 × 6 216 7 கியூப் 7 49 49 × 7 343 8 கியூப் 8 64 64 × 8 512 9 கியூப் 9 81 81 × 9 729 10 கியூப் 100 ஸோ இந்த கியூப் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதை ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இது எதுவுமே இது ஸ்கொயர் நம்பர் இதுவும் ஸ்கொயர் நம்பர் இது எதுவுமே கிடையாது ஸோ இதுதான் கியூப் நம்பர் ரைட்டா ஸோ பேசிக் கொஷின் ஓகேவா கியூப் நம்பர் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா இதே மாடல் முன்னாடி பார்த்துருக்கோம் சரிங்களா எக்ஸு ப்ளஸ் 1/x இதுதான் அந்த எண் அந்த எண்ணினுடைய தலைகீழி அதனுடைய கூடுதல் 65/8 ஸோ இதை நம்ம என்ன மெத்தடில் சொன்னோம் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டால் ஈஸின்னும் ஏன்னா இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா x² + 1 ஸோ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆகி ரொம்ப பிரச்சனையாகும் சிம்பிளாக பாருங்கள் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 6 போடுங்க 6 + 6 1/6 நம்ம முன்னாடியே என்ன பார்த்தோம் ஒரு நம்பர்ஸ் வந்துச்சு 6 + 1/6 6 36 1 7 37/6ன்னு வந்துச்சு ஓகே உங்களுக்கு இந்த கீழே இருக்க நம்பர் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இங்கே என்ன இருக்குது கீழே 8 இருக்குது அப்போ இதில் எதை போட்டால் இங்கே கீழே 8 வரும் ஸோ 8 போட்டால் தானே வரும் சரிங்களா ஸோ இப்போ ஆன்சர் 8 தான் என்ன போட்டு பாருங்கள் 8 + 8 சரி 8 + 1/8 8 + 1/8 கூட்டினா பாருங்கள் 8 64 + 1/8 என்ன வருது 65/8 ஓகேவா ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி போடக்கூடாது சப்ஸ்டியூட் ஆன்சர் ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ரைட்டா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் -7/9 தலைகிழி ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்ன கேட்டுக்காங்க ஸோ சிம்பிளாக ரெசிப்ரோக்கல்ன்றது அந்த நம்பர் அப்படியே தலைகீழாக எழுதுது 1 ரெசிப்ரோக்கல் என்னென்னா 1/1 2 ரெசிப்ரோக்கல் 1/2 3 ரெசிப்ரோக்கல் 1/3 அப்படியே தலைகீழாக எழுதணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு 2/3 ரெசிப்ரோக்கல் என்னென்னா 3/2
4/5 ரெசிப்ரோக்கல் என்னன்னா 5/4. அந்த ப்ளஸ் மைனஸு நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரப்போகுது, இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரப்போகுது, அவ்வளோதான். பாருங்கள், -7/9னா -9/7. ஸோ ரெண்டுமே ஒரே ஆப்ஷனாக இதை மாற்றிக்கங்க. -9/7 மைனஸ் அப்படியே வந்துடும், இங்கே இருக்க மைனஸ் அப்படியே வந்துடும். 7/9 மட்டும் என்ன ஆகும்? 9/7ன்னு சொல்லி மாறிடும். 7/9 மட்டும் 9/7ன்னு மாறிடும். ரெசிப்ரோக்கெலாம் என்னென்னா தலைகிலிங்க, அப்படியே திருப்பி சொல்லணும். சரியா? அந்த ப்ளஸ் மைனஸ் அது என்ன இருக்கோ அதே குறியை தான் போடணும். இவ்வளோ தான் ரெசிப்ரோக்கல். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ரைட். ரெண்டாவது பாருங்க, the cube root of 0.0027. சரிங்களா? ஸோ cube root of 0.027. ஸோ எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுங்க, இங்கே என்ன நம்பர் இருக்கோ ஃபஸ்ட்டு அதுக்கு கியூப் ரூட் எடுங்க. இது மட்டும் இல்லை, எந்த நம்பர் இருந்தாலும் அதுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ ஃபஸ்ட்டு அதுக்கு கியூப் ரூட் எடுங்க. அடுத்து இந்த மாதிரி புள்ளி வச்சு வந்துச்சுன்னா அதுக்கு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இங்கே 27 மட்டும்தான் நம்பர் இருக்குது, மீதி எல்லாம் 0 தான். இந்த 27 கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 3 வரும். ஏன்னா 3 கியூப் தான் என்ன? 27. அப்போ 27 கியூப் ரூட் எடுத்திங்கன்னா 3 வரும். இப்போ பாருங்கன்னா 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? ஓகேவா? நீங்கள் கியூப் ரூட் எடுக்கும்போது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அதை 3ஆல் டிவைட் பண்ணிங்க. இப்போ 3/3 எவ்வளோ? 1. அப்போனா நீங்கள் கியூப் ரூட் எடுத்த பிறகு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 3க்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, 0.3. ரைட்டா? இதே மாதிரி தான் ஸ்கொயர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0064 இருக்குன்னு வச்சிங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி புள்ளி வச்சு வந்தால் இங்கே இருக்க நம்பர் 64க்கு ஸ்கொயர் ரூட் என்ன? 8/64. இப்போது இது ஸ்கொயர் ரூட்டுன்றதால எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அதை 2ஆல் வகுங்க. இங்கே கியூப் ரூட்டுனா எத்தனை ஸ்தானம் புள்ளி இருக்கோ அதை 3ஆல் வகுக்கணும். இங்கே ஸ்கொயர் ரூட்டுனா எத்தனை ஸ்தானம் புள்ளி இருக்கோ அதை 2ஆல் வகுக்கணும். இப்போ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? இப்போ 4/2 2. அப்போ நீங்கள் ஆன்சரில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 8 பக்கத்தில் ஒரு 0 போட்டிங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி 0.08. இதுதான் ஆன்சர், 0.08. இதே மாதிரி தான் எந்த நம்பர் வந்தாலும் கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ எடுங்க. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அதை ஸ்கொயர் ரூட்னா 2ஆல் வகுத்து தள்ளி புள்ளி வைங்க, கியூப் ரூட்னா 3ஆல் வகுத்து தள்ளி புள்ளி வைங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? பாருங்க. ஓகே ஓகே இல்லை பார்த்துட்டோம்ல. இதுவும் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ ஜீரோவின் தலைகிலி, ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0. சரி, எல்லா நம்பருக்கும் ரெசிப்ரோக்கல் என்ன சொன்னீங்க? 1 கீழே எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு 2/3னா தலைகீழே எழுதிங்க 3/2ன்னு எழுத சொன்னீங்க. ஸோ இதுவே 5னா 1/5 தான் இதனோட தலைகிலி. அப்படியே தலைகீழாக திருப்பி எழுதணும். 5னா கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போது இந்த 0 எப்படி எழுதலாம்னா 0/1, தலைகீழாக எழுதுனா 1/0ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ 1/0னா இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபினிட்டி போடக்கூடாது. சரிங்களா? ஓகேவா? ஏன்னா 1/0ன்னு நம்ம ஒரு நம்பரை எழுதவே முடியாது. சரிங்களா? 1/0ன்னு ஒரு நம்பரை நம்ம எழுதவே முடியாது. அப்போது 0ங்கிறதுக்கு தலைகிலியே கிடையாது, தலைகிலியே கிடையாது. ஏன்னா இங்கே கீழே 1 போட்டாலும் இது என்ன தான் ஆகிடும்? 0 ஆகிடும். சரிங்களா? இப்போ 0வை 1/0 இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இப்போ 0க்கு என்ன கிடையாது? தலைகிலி கிடையாது. சரிங்களா? நோ ரெசிப்ரோக்கல் 0க்கு. ஓகேவா? மற்ற எண்கள் எல்லாமே அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா அதுதான் தலைகிலி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நூற்றி 8ஐ எந்த சிறிய எண்ணால் பெருக்க முழு கணம் ஆகும்? சரிங்களா? the smallest number which the number 108 must be multiple to obtain the perfect square number. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியணும். ஸ்கொயர் நம்பர்ஸில் 108க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு 10 ஸ்கொயர் எவ்வளோ? 10 ஸ்கொயர் 100. 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. 13 ஸ்கொயர் 169. 14 ஸ்கொயர் 216. 15 ஸ்கொயர் 225.
ஸோ இதே மாதிரியே போயிட்டே இருக்கும். இப்போ 108 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, அதுக்கு அடுத்து அது ஸ்கொயர் நம்பராக மாறணும்னா அதுக்கு மேலே வரக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணாவது அது மாறணும். இப்போ 108 121 மாறுமா இதுலையா பெருக்குண்ணா? மாறாது. அட் ஃபஸ்ட்டு லீஸ்ட் நம்பரை நீங்கள் எதை பெருக்கணும்? 108 கூட முதல் நம்பரே 2 தான். 108 கூட 2 பெருக்கிங்கன்னா 216. சரிங்களா? அடுத்து தான் நீங்கள் 3 4 5 போயிட்டே இருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 108 2ஆல் பெருக்கினாலே எனக்கு என்ன ஆகுது? 216. 216 ஸ்கொயர் நம்பரா? ஸ்கொயர் நம்பர். எதனோட ஸ்கொயர் நம்பர்? 14ஓட ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே எதை கூட பெருக்கணும்? 2 கூட பெருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். முதல் 5 பகா எண்களின் சராசரி ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பகா எண்ணா 5 2 3 5 அடுத்து 7 11. கரெக்டாக? ரெண்டாவது கொஸ்டினே இதான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதை கூட்டுங்க. சராசரினா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். ஸோ 2 + 3 5 5 + 5 10 10 + 7 17 18 28. ஸோ 28/5 என்ன வரும்? 5 25 மீதி 3 6 5.6. ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கிறது எல்லாமே என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில். ஓகேவா? பகு எண்கள் பகா எண்களை பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். அடுத்து கணம் வர்க்கம். சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடான நம்பர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்போம். இது இல்லாமல் நம்பர் சிஸ்டத்தில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர்னு 2 இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. சரியா? ஸோ அதை வச்சு அது ஒரு டாபிக் பார்த்துட்டோன்னா நம்பர் சிஸ்டம் ஓவர். சரிங்களா? ஸோ இது ஒரு பார்ட் 1 வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 2 இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஸோ ஏபியும் ஜிபியும் பார்த்துட்டா நம்பர் சிஸ்டம் ஃபுல்லாக ஓவர். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நடத்திருக்கிறத பாருங்கள். ஸோ இதில் பேசிக்காக எண்கள்லாம் என்ன, எண்கள் வச்சு வரக்கூடிய கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எல்லா பிஜிடிஆர்பி ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒன்ஸ் இதை பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.